தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமதி வானதி. தமிழ்நாட்டில் வதந்தி பரப்புகிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். முதலமைச்சருடைய வார்த்தைகள் இது. பாஜகவினர் வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எந்த விதமான தடையும் இல்லாத ஒரு சூழல்ல பக்தியா பகல் வேடமா அப்படின்னு ஆளுநர்ல இருந்து அமைச்சர் வரைக்கும் குற்றம் சாட்டியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? பொய் சொல்றது, வதந்தி பரப்புறது எல்லாமே இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏனென்றால் எவ்வாறெல்லாம் ஒரு கோயில்களில் பக்தர்கள் தங்கள் அந்த நிகழ்வை பார்க்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்களோ அங்கெல்லாம் காவல்துறையை வைத்து மிரட்டியது. ஏன், அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் நானே பேசினேன். நேரடியா அவங்க இதுல கோயில்காரங்களோட பேசி நீங்க அதுக்கப்புறம் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டல் விடுப்பது, எச்சரிக்கை விடுப்பது என்பது சர்வ சாதாரணமாக கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை காவல்துறை இம்மாதிரி எல்லாம் செய்வது முதல்வருக்கு தெரியாதா? தன்னுடைய துறையிலே என்ன நடக்கிறது என்பதை முதல்வர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாரா என்கின்ற சந்தேகம் தான் எங்களுக்கு வருகிறது. இரண்டாவது, திருமண மண்டபங்கள், தனியாக ஒரு தனியார் ஹால்கள், இவற்றிலெல்லாம் பக்தர்கள் குழுவாக சேர்ந்து, அது பஜனை குழுவா இருக்கலாம், இல்ல பக்தர்கள் சேவை குழுவா இருக்கலாம், இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு எல்இடி ஸ்கிரீனை வச்சு எல்லாரும் ஒன்னா ஒரு பூஜையை பண்ணி அதுக்கப்புறம் அந்த கும்பாபிஷேக நிகழ்வு ஒன்னா பார்க்கணும். ஏனென்றால் ராமநாம சங்கீர்த்தனத்தை கூட்டாக அனைவரும் சேர்ந்து பாடுவது என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். ஒரு சிறப்பு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அதுல இப்போ அந்த காலத்துல கோயில்ல டிவி ஸ்கிரீனுக்கோ இல்ல இதுக்கோ வழக்கம் இல்லை. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் கோயில இருந்தபடியே ராமநாம சங்கீர்த்தனத்தோடு அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது தனியார் ஹால்ல மண்டபங்கள்ல கூட அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல மிரட்டுறாங்க. இது ஏன்னா நாங்க பொய் சொல்றோம்னு சொன்னா உங்கள் அதிகாரிகள், அதாவது காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் மறுப்பு கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் 100 கணக்கில் இருக்குது சமூக வலைதளத்துல. இதெல்லாம் போய் பாருங்க. புதுசா இல்லாத ஒண்ணு பண்றேன்னா, ஆமாங்க 550 வருஷம் இந்த நாட்டுல இந்த ராமபிரான பிறந்த இடத்துல கோயில் கட்ட முடியல. அதற்காக எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் தியாகம் பண்ணி போராடி இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் வந்திருக்கு. ராமபிரானுக்கு அயோத்தியில தானே கோயில் கட்ட முடியும், வெளிநாட்டுல கட்ட முடியுமா? ஆக ஒரு ராமபிரானுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய அடையாளம் தமிழகத்துல ஒவ்வொரு கிராமத்திலையும் 50% வீடுகள்ல ராமரோட பேர் இருக்கிற பேர் தாங்க இருக்கு. ராமர் தமிழகத்திற்கு துயருற்று இலங்கைக்கு சென்று அவர் சீதா தேவியுடன் திரும்ப இறங்கியது தமிழகம். ஒவ்வொரு கிராமத்திலையும் ராமரோட பேர் இருக்கு. எல்லா இடங்கள்லயும் ராமாயணத்தோட அடையாளம் இல்ல. அவங்க இதுல கூட மாறுபடல. அவங்க என்ன சொல்றாங்க, நேத்துல இருந்து ஒரு மத்திய நிதியமைச்சர், அதாவது தமிழ்நாட்டுல ராமர் கோயில் பேர்ல பஜனை இருக்கக்கூடாது, அன்னதானம் இருக்கக்கூடாதுன்னு வாய்மொழி உத்தரவா தடை போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆளுநர் கோதண்டராமர் கோயில்ல அர்ச்சகர்கள் கண்ணுல அடக்குமுறை பார்த்தேன், அச்ச உணர்வை பார்த்தேன்னு சொல்றாங்க. அதை அந்த பட்டரே மறுக்கிறார். அப்ப இது பக்தியா பகல் வேடமா? ஏன் மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு கேட்கிறாருல, நேத்துல இருந்து தொட்டு கேட்கிறாரு. இல்லைங்க, மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துறது யாரு? நம்முடைய நாட்டுல சமய சார்பின்மை என்று இருக்கிறது என்றால் அதை உருவாக்கி நம்முடைய முன்னோர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்தியாவிலே எல்லா விதமான மதங்களும் சம உரிமையோடு சம அங்கீகாரத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதானே சமய சார்பின்மை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றல்ல நேற்றல்ல, அவங்க எப்பவுமே சிறுபான்மை மதத்துக்கு என்று ஒரு நீதி, சிந்த மக்களுக்கு ஒரு நீதி என்று நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் சொல்றோம், நீங்க ஸ்ரீராமர் கோயில் சம்பந்தமான விஷயம் வரும்போது மட்டும் தமிழக அரசு இதை தடுப்பதற்காக முயற்சிக்கிறது. அதனால எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கின்ற பார்வை தமிழக அரசுக்கு இல்லை என்ற காரணத்தால் தான் நாங்க சொல்றோம், இந்த மக்களுக்கு பேசுறதுக்காக யார் இருக்காங்க? அந்த மக்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதனால இதுவே இந்த குரலாக மத்தவங்களை ஒழிக்க சொல்லுங்க, நாங்க பேசல. இந்த மக்களுடைய உணர்வுகளுக்காக குரல் கொடுப்பதற்கு மற்ற அரசியல் கட்சிகள் தயாராக இல்லாத போது இந்த நாட்டில் வசிக்கின்ற பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகள், பக்தி உணர்வுகள், அது தொடர்பாக நியாயத்தை கேட்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இதை கேட்கிறது. நன்றி திருமிகு வானதி சீனிவாசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமை